வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி வரக்கூடிய காலகட்டம் இது. ரேங்க் என்கிற முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, அதற்கு பிறகு 12ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு என்று இருந்த நிலை மாறி இப்போது 11ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு. இது கல்வியாளர்களால் வரவேற்கப்படுகிறது. சிலர் இந்த முறையை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். இதில் நன்மை தீமை என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்று தயங்கி கருத்து சொல்கிறார்கள். 11ஆம் வகுப்பு பாடத்தை நடத்தாமலேயே 12ஆம் வகுப்பு பாடத்தையே +2 பாடத்தையே 2 ஆண்டுகள் தனியார் பள்ளிகள் நடத்துகின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த வசதி இல்லை. ஒரு சமனில்லாத சூழலில் ஒரே பாடத்தை 2 வருடம் படித்து வருவரோடு 1 வருடம் மட்டுமே படித்து வரக்கூடிய மாணவன் போட்டி போட வேண்டிய நிலைமை இருக்கிறது. அது அரசு பள்ளி மாணவர்களை சிரமத்துக்கு பாதிக்க செய்கிறது என்கிற வாதம் ஒன்று இதன் மூலமாக முறியடிக்கப்படும். இன்னொன்று, ஒரு பாடத்தை கற்காமலேயே பிஇ அல்லது MBBS தேர்வுக்கு செல்லுகிற போது அங்கு +1 பாடத்தை படிக்காததால் முதல் செமஸ்டர்லேயே தோற்கக்கூடிய ஃபெயில் ஆகக்கூடிய நிலைமை இருக்கிறது. அது முடிவுக்கு வரும் என்பது ஒரு கருத்து. இன்னொன்று, +1 +2 என்பது தனித்தனி வகுப்புகள் அல்ல, அது ஒரு கோர்ஸ். அந்த அடிப்படையில் எல்லா பாடங்களையும் படித்த பிறகு 2 பாடங்களையும் +1 மதிப்பெண் +2 மதிப்பெண் இந்த 2 மதிப்பெண்ணையும் சமப்படுத்தி அதன் இறுதியாக மதிப்பெண் தரப்படும் என்பது இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது அடுத்து வரக்கூடிய 2019ஆம் ஆண்டு தேர்வு அட்மிஷன், பிஏ அட்மிஷன் என்பது +1 +2 மதிப்பெண்ணுடைய சராசரியின் அடிப்படையில் நடைபெறும் என்பது இதனுடைய அறிவிப்பு. சிலர் கேள்வி கேட்கிறார்கள், இது மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் தேர்வு என்பது சுமையா என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, இப்போது இதை செய்கிறோம், நீட்டில் வெற்றி பெறுவதற்கு இது சௌகரியமாக இருக்கும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்படியானால் நீட் நிரந்தரம் என்று அரசு ஒப்புக்கொள்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு கல்வியாளர்கள் திரு ரத்ன சபாபதி, திரு முருகையன், திரு நலங்கிள்ளி, திரு துளசிதாசன். உங்கள் நால்வருக்கும் வணக்கம். திரு ரத்ன சபாபதி அவர்களிடம் கேட்கலாம். இந்த +1 தேர்வு அப்படின்றது ஒரு 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம், அப்படித்தான் பார்க்கணும் இல்லையா? இந்த தேர்வு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ 25 இல்லை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் போகணும். ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் படிவங்கள், அது ஃபார்ம்ஸ்னு இருந்தது, ஸ்டாண்டர்டும் இல்லை. அதாவது SSLCங்கிறது 6th ஃபார்ம், அதுக்கு முன்னால் இருக்கிறது 5th ஃபார்ம். நாங்கள் SSLC நான் படிக்கும் பொழுது 5th ஃபார்மில் உள்ளதுக்கு 50%, 6th ஃபார்முக்கு உள்ளது 50%, இப்படி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதணும். இது அப்புறம் என்ன சொன்னார்கள், ஐயையோ இது என்ன 2 வருஷம் ஒரு பாடத்தை எப்படிங்க அனுபவித்து வச்சுக்கிறது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று அந்த ஃபார்ம் முடிஞ்ச பிறகு ஸ்டாண்டர்டு வந்தது. அதை சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராக இருக்கும்போது வந்தது. அது ஒரு சின்ன குழப்பம், வருஷங்களில் குழப்பம், 5 +3 +3 அப்படின்னு குழப்பம். ஏதோ ஸ்டாண்டர்டு அது ஒரு வருஷம் இருந்தது. மறுபடியும் ஸ்டாண்டர்டு இன்னொரு வகையான ஸ்டாண்டர்டு. முதல்ல நியூ ஸ்டாண்டர்டுனாங்க, பிறகு பழைய ஸ்டாண்டர்டுனாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு வந்துடுவோம். அந்த நிலைமை தான் அதாவது 78 வரையிலும் வந்ததுங்க, 78 வரைக்கும். அப்போது 6th ஃபார்ம் SSLC என்பது 11th ஸ்டாண்டர்ட் என்ற அளவிலே இருந்தது. பிறகு 78ல் +2 வந்தது. +2 வந்த உடனே +2 அதை +1 and 2, அப்போ ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது. அப்போ டாக்டர் லாரன்ஸ் என்ற ஒரு டைரக்டர் தான் சொன்னார், +1 and +2வும் ஸ்கூல்லே இருக்கட்டும், காலேஜுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நல்ல திட்டம் தான், ஸ்கூல்லே இருந்தது. ஆகவே ஸ்கூலில் வரும்போது +2 ஸ்கூலுக்கு வந்தது. அப்படி வருகின்ற போது +2 லெவலில் பரீட்சை, அதாவது 2 ஆண்டு முடிவில். முதல் ஆண்டு அதாவது அந்தந்த பள்ளிக்கூடங்கள், அங்கே கல்வி நிறுவனங்கள் பரீட்சை வச்சுக்கணும்னு இருந்தது. இதில் என்ன, அப்போ முதல்ல ஆரம்பத்தில் அதாவது பணிச்சுமை என்று சொல்லி 2 ஆண்டுக்கு கடைசியில் வச்சா போதும்னாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, முதல் ஆண்டு நடத்த மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கிறாங்க. இது நீங்கள் சொல்கிறது மாதிரி எங்கெங்கே நடத்த மாட்டாங்கன்னா 2 விதமானது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாத குறையினால் 11ஆம் வகுப்பு நடத்துறதில்லை, ஆசிரியர் இல்லாத குறையினால் அரசு பள்ளியில். மற்ற பள்ளிகளில் அவங்களுடைய வணிகத்திற்காக 11ஆம் வகுப்பை தவிர்க்கிறார்கள்.
இதை மாற்றுவதற்காக இப்போ இப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ஆண்டாண்டு தோறும் இப்படி பரீட்சை தேர்வு என்பது நல்லது தான். ஆனால் இதற்குடைய பின்னணியைத்தான் நான் கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி? கூட முதல் கேள்வி என்ன? அதாவது நீங்கள் நீட்டை மையமாக வைத்துக்கொண்டு இதை எடுக்கிறீங்க. நீட்டே வேண்டான்னு சொல்கிறோம் நம்ம. சரி, நீட்டே மறந்துடுவோம். நீட்டுன்றது ஒரு 3000 மெடிக்கல் சீட்டுக்கான ஒரு பிரச்சனை. ஒரு சிலர் ஒரு என்ஜினியரிங் சீட்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகம். என்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாத்தையும் மறந்துட்டாலும் அந்த பாடத்தை படிக்கணும், அதுக்கு ஒரு தேர்வு வைக்கணுன்றது சரிதானே? அது அந்த ஸ்கூல்ல வச்சுட்டு போகலாமே. பள்ளிக்கூடத்தில் வச்சு நடத்த மாட்டாங்களே, பாடம் நடத்த மாட்டாங்க. அது யாருடைய குறை? குறை என்ன? நடத்தல. ஆசிரியர் குறை அல்ல அது. அங்க ஆசிரியர் இல்லாம ஒரு குறை. இல்ல அரசு பள்ளிகள்ல இந்த பிரச்சனை இல்ல, தனியார் பள்ளிகள்ல நடத்த மாட்டாங்க. அது தவறுங்க. அரசு பள்ளிகள்ல இந்த பிரச்சனை இருக்கு. ஏன் பிரச்சனை இருக்குன்னா அங்க போதிய ஆசிரியர்கள் இல்லை. ஆகையினால அந்த +2 தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க அரசு பள்ளிகள்ல. எப்படி +1 தான் இல்ல நீங்க கல்வித்துறையில நீங்க பழுத்த அனுபவம் வாய்ந்தவர். இப்ப +1ல தேர்வு இல்ல, +2ல தேர்வு, 10ஆம் வகுப்புல தேர்வு, 9ஆவதுல இல்ல அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணிதத்துக்கு வாத்தியார் இல்லைன்னா 9ஆவது கணிதம் நடத்துறவரை தூக்கி 10ஆவதுல பண்ணுங்க, இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவாங்க, பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி செய்யறாங்க. அது ரொம்ப முக்கியம். 12 பொது தேர்வுன்றதுனால அதுக்கு அதிகமான எம்பசிஸ் இருக்கு. 11ல தேர்வு வந்துருச்சுன்னா அந்த எம்பசிஸ் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகாதா? வரத்தாங்க செய்யும். நான் வராதுன்னு நான் சொல்லல. ஆனால் முதல்ல என்ன சொன்னீங்க? மாணவர்களுக்கு பணிச்சுமை, படிப்பு சுமைன்னு சொன்னீங்களே. இப்ப இந்த சுமைக்கு என்ன பதில் சொல்றீங்க? இத சுமைன்னு சொல்றீங்க. இந்த +1 தேர்வுன்றது சுமை. எல்லாமே சுமை தான். 10ல் ஒரு சுமை, நீங்க சொல்ற மாதிரி 11ல் ஒரு சுமை, 12ல் ஒரு சுமையா? இதுக்கு முன்னால பாருங்க, நீங்க 10க்கு முன்னால எப்படி டிகிரி போறாங்க, அதுக்கு முடிச்சது டிகிரி போறாங்க. அங்க எவ்ரி 6 months எக்ஸாம் இருக்கு. அது சுமையாகலையா? அப்ப இது 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்க சுமையா இருக்கணும். சரியான திட்டமிடாது ஒண்ணுங்க. அங்க நீங்க என்ன டிகிரியில் வர உடனே ஒரு தேர்வு இருக்கு, அதாவது செமஸ்டருக்கு ஒரு தேர்வு இருக்கு, அங்க ஒரு செமஸ்டருக்கு இருக்கு சொல்றீங்க. இந்த செமஸ்டர் தேர்வுலாம் யார் நடத்துறது? கல்லூரி தான் நடத்துது. அட்டானமஸ் செமஸ்டர் எல்லாம் கொண்டு வரது அட்டானமி கொடுத்துட்றாங்க கல்லூரிக்கு. அப்போ அட்டானமி கொடுத்துட்டு நீங்கள் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பல்கலைக்கழகத்தால் நடத்த முடியல. பொது தேர்வாக உங்களோட பார்வையில் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். பல்கலைக்கழகத்தினால ஒரு தேர்வை நடத்த முடியாத காரணத்தினால அட்டானமி கொடுத்துட்டு நீங்களே நடத்துங்க, நடத்து பரீட்சை வைங்க, நாங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோங்கிறாங்க. அந்த பல்கலைக்கழகம் அந்த கல்லூரி ஸ்ட்ரென்த்தை விட பள்ளிக்கூடத்து ஸ்ட்ரென்த்து அதிகம். அப்போ இதை ஆண்டாண்டுக்கு அவங்க தேர்வு வச்சா அது எந்த அளவுக்கு இயலும், எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம், அதை பார்க்கணும். நடைமுறை சாத்தியம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நடைமுறை சிரமம் வந்துடும். இப்போ +1க்கு +2க்கு எழுதக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ், வேல்யூவேஷன் சென்டர்ன்றது +1க்கு இருக்க போகுது. சென்டர் இருக்க போது இதே ஆசிரியர்கள் திருத்த போறாங்க. அதில் என்ன சிரமம் வந்துட போகுது? ஏன் இப்போ அவ்வளவு ஒரு தேர்வுன்னா ஒரு வேறு வேலை இல்லையா? அவங்களுக்கு இன்விஜிலேட்டர் போட வேண்டாமா, திருத்த வேண்டாமா, அப்புறம் அதுக்கு பப்ளிஷ் பண்ண வேண்டாமா? எவ்வளோ வேலைகள் இருக்க. அப்படி வேலைகள் முன்னால அது சில அதிகாரிகளுடைய நிர்வாக வேலைகள். இது மாணவர்களுக்கு நன்மையா இல்லையான்னு தான் நாம பார்க்கணும். நிர்வாகத்தை அவர்கள் யோசிக்காம இல்ல, அது நிர்வாகத்துல இருக்கிறவங்க இன்னும் 4 பேர் அதிகாரிகளை கூடுதலா போடலாம், கூடுதல் பணியை கொடுக்கலாம். அதெல்லாம் நிர்வாகத்தோட பிரச்சனை. அது சில கல்வி அதிகாரிகளுடைய பிரச்சனை, வாத்தியார் பிரச்சனை பார்க்க முடியாது. மாணவர்களுடைய நன்மை, பொது நன்மை, சமூகத்தின் பொது நன்மை, இந்த ரெண்டை முன்னிறுத்தி பேசினா என்னன்றதை நம்ம பேசுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் திரு துளசிதாசன் கேட்டு வரேன். திரு துளசி, உங்களுடைய கருத்து இதுல என்ன? நான் வணக்கம் சார். முழு மனதாக 200% இந்த அரசு அறிவித்திருப்பதை கைதட்டி வரவேற்கின்றேன். ஐயா அவர்கள் சொல்வதைப் போல 11ஆம் வகுப்புக்கு பள்ளிக்கூடமே தேர்வு வைத்துக் கொள்ளலாம் என்றால் 12ஆம் வகுப்புக்கும் அப்படி ஒரு தேர்வு வைத்துக் கொள்ளலாமே. 12ஆம் வகுப்புக்கு மட்டும் பொது தேர்வு தேவையில்லையே. இது ஒரு தேர்வு அடிப்படையில் அணுகாமல் அறிவு சூழல் அடிப்படையிலே அணுக வேண்டிய விஷயம் என்று நான் பார்க்கிறேன். பொதுவாகவே தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்பை நடத்தாமல் விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு முக்கியமான காரணமே 12ஆம் வகுப்பில் இருந்து மட்டும் கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த அடிப்படையிலே மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற ஒரு காரணம்தான். ஐயா அவர்கள் சொன்னதை போல அரசு பள்ளிகளிலும் இந்த பிரச்சனைகள் இருக்க செய்கிறது. ஆகவே 11ஆம் வகுப்பு என்பது கல்வியாளர் SS ராஜகோபாலன் அவர்கள் சமீபத்திலே குறிப்பிட்டுள்ள ஒரு கூற்றின்படி அவரே சொன்னார், நீங்களும் சொன்னீர்கள், 11, 12 என்பது ஒரு தொகுப்பு.
அது 12ஐ மட்டும் பிரித்து பார்க்கிற ஒரு சூழல் இருந்தது. இந்த சூழலை அரசு சரியாக புரிந்து கொண்டு 11ம் 12ம் இணைந்ததே மேல்நிலை கல்வி என்றும் இந்த 2 வருட கல்வியினுடைய தொகுப்பு மதிப்பெண்ணே மாணவர் முன்னேற்றத்திற்கும் அறிவு சூழலுக்கும் உகந்தது என்று முடிவு செய்கிறதை தமிழ் சமூகம், அறிவு சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் வரவேற்க வேண்டும். +2 தேர்வில் ஒரு பொது தேர்வு, அந்த தேர்வில் +1 இருக்கக்கூடிய பாடத்திட்டத்திலேருந்து ஒரு 50%, +2 50%, இப்படி கேட்டால் இது வந்து ஆண்டுதோறும் இருக்கிற சுமை இருக்காது அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது எப்போவுமே எந்த அரசாக இருந்தாலும் சரி, ஒரு சிஸ்டம் அது வருகிற போது அந்த சிஸ்டம் வந்து கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆகணும். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு 78 கிட்டத்தட்ட 22 10 39 வருஷம் ஆச்சு இந்த ஹையர் செகண்டரி +1 +2 இன்ட்ரோடியூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி 11 +1 +3 பியூசி, இப்போ 10 +2 +3, ரைட், ஓகே. இந்த 11ஆவது வகுப்பு பொதுத் தேர்வை இப்போ நான் வந்து ஒரு 35 ஆண்டு காலம் தலைமை ஆசிரியராக மேல்நிலைப் பள்ளியில் இருந்திருக்கேன். ஒரு பள்ளியும் ஒரு மாநில அளவில் 11ஆவது, சென்னைனா சென்னை மாவட்டம், வேலூர்னா வேலூர் மாவட்டம், கடலூர்னா கடலூர் மாவட்டம், மாவட்ட அளவில் ஒரு பொதுத் தேர்வு நடத்தி கொண்டிருந்தார்கள் 11ஆவது வகுப்புக்கு. மாவட்ட அளவில் பொதுத் தேர்வு ஒரே மாதிரியான வினாத்தால் தேர்வு பள்ளியிலேயே நடைபெறும். ஆனால் அந்த தேர்வுத்தாள் தயாரிக்கிற பொறுப்பு அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு உண்டு. அந்த பொதுத் தேர்வில் மாணவர்கள் விடை எழுதிய பிறகு இந்த விடைத்தாட்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடைய மேற்பார்வையோடு பள்ளிக்கு பள்ளி மாற்றப்படும். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய விடைத்தாட்கள் வேறு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அதே மாவட்டத்திற்குள் சென்றுவிடும். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேப்பர் இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு செல்லும். இப்படி இந்த சிஸ்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த மதிப்பெண்களை வைத்து தேர்ச்சி பெறுவதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டன. ஆனால் இந்த நடைமுறை காலப்போக்கிலே நிறுத்தப்பட்டு விட்டது. ஏன் என்று தெரியவில்லை. 11ஆம் வகுப்புக்கு ஒரு பொது தேர்வு இருந்தது, பப்ளிக் தேர்வு அல்ல. இப்ப பாடம் நடத்தின வாத்தியாரே இப்ப திருத்திக்கிறாரு, நீ பாசுப்பான்னு சொல்லிடுறாரு. அந்த ஆசிரியர் அல்ல, பாடம் நடத்திய ஆசிரியர் அல்ல. இப்ப இருக்கிறது அந்த பள்ளிக்கூடமே அந்த அது கடந்தது. இப்ப இருக்கிறதுக்கு வாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த 11ஆம் வகுப்புக்கு தேர்வு நடத்திவிட்டு அவர்கள் தேர்ச்சி பெறுகிறது சொல்லிட்டாங்க. 11th யாரையும் ஃபெயில் ஆக்க கூடாது. 11ஆம் வகுப்புல அனைத்து மாணவரும் தேர்ச்சி அஞ்சு பார்க்காங்க. நல்லது தானே? ஆமா. அப்புறம் 12ஆம் வகுப்புல போய் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இங்க வடிகட்டி என்ன பண்ண போறீங்க? 11ஆம் வகுப்புல வடிகட்டலாம். அப்புறம் 12ஆம் வகுப்புல ஏன் வடிகட்டணும்? ஏன் வடிகட்டணும் 12ஆம் வகுப்புல? ஏன் இன்னைக்கு 6 லட்சம் பேர் வெறும் 30 70 மார்க் வாங்கி 1000க்கு குறைவாக கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தாங்க மெடிக்கல் சீட், இன்ஜினியர் சீட் போறவன். 1000க்கு மேல நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், வெறும் 2,77,765 பேர். மீதி 6,54,000 சொச்சம் பேரு அந்த பார்டர்ல 1000க்கு கீழே 700 600 இப்படி 1000க்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்டர் இல்ல சார், 600 தான் பார்டர். அததான் சொல்றேன். அந்த 1000க்கு இல்ல, அந்த 800க்கு கீழே 900 நல்ல மார்க் ரைட்டுங்க. 700க்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு நாளில் 2 மடங்கு இப்படி போயிட்டாங்க. அப்ப அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் நம்ம பேசுறதெல்லாம் சார் நீட் எக்ஸாம். இப்ப ஏன் சார் இந்த +1க்கு எக்ஸாம் கொண்டு வரோம்? நீட் எக்ஸாமினேஷன் நீங்க 2016 கல்வி புது கல்விக் கொள்கை இப்போ வந்தது இல்லை, இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு, நிறுத்தி வச்சிருக்கோம். ஏன்னா அந்த 2016 கல்விக் கொள்கையில சொல்றாங்க, மருத்துவத்துக்கு மட்டும் அல்ல, பொறியியல் கல்லூரிக்கு மட்டுமல்ல, கலைக்கல்லூரிகளுக்கும் கூட இனிமேல் அனைத்து இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு உண்டு. ஆர்ட்ஸ் காலேஜ் கூட, கலைக்கல்லூரிகளுக்கு கூட. எப்போ நீங்க ஆல் இண்டியா லெவலில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உண்டுங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு 11th காமன் எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வைக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா நாங்க நடத்திடுவோம். அவங்களே படிச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருவோம். அப்படியே அங்க திருப்பி நீங்க எக்ஸாம் வைக்கிறீங்க, நாங்கெல்லாம் படிச்சிருவோம். இப்போ ஏன் தெரியுமா நாங்க படிக்கல? மெடிக்கல் சீட், இன்ஜினியரிங் சீட் +2ல கிடைக்கிற மார்க் வச்சு தான். அப்போ எங்களுக்கு 11th தேவையில்லைன்னு எல்லாம் வணிகமயமாக்கப்பட்ட பள்ளிகளிலே 11ஆவது வகுப்பிலே 12ஆவது பாடம். சரி, இப்போ உங்களோட கருத்து என்ன? இந்த +1ல தேர்வுன்றது மாணவர்களுக்கு நன்மையா, சிரமமா, பொது நன்மை இருக்கா இல்லையா? நிச்சயமாக 11ஆவது வகுப்புடைய பாடங்களை மாணவர்கள் படித்தாக வேண்டும். அதை மேற்பார்வை செய்வதற்காக பல்வேறு துறையிலே அலுவலர்கள் இருக்கிறார்கள். போதுமான ஆசிரியர்களை அரசு பள்ளிகளில் நியமிக்க முதல் நடவடிக்கை எடுக்கணும் இந்த கவர்மெண்ட். போதுமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். இன்னொன்று பாருங்க சார், கிட்டத்தட்ட மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா, பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா 10th +2 எக்ஸாமினேஷனுக்கு ப்ராக்டிக்கல் தியரி பேப்பருக்கு சூப்பர்வைஷன் பண்ணுறதுக்கும்
பேப்பர் திருத்தறதுக்கும் தான் அந்த ஆசிரியர்களுக்கு நேரம் இருக்க தவிர கற்பிப்பதற்கு நேரமே கிடையாது. ஏன் சார் பரீட்சை வைக்கிறது அதை திருத்துறதை விட வாத்தியாருக்கு வேற ஒரு வேலை இருக்கும்? நிச்சயமாக. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆசிரியர்களை தூக்கி எல்லா பணிகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது. இங்கேயே ஆசிரியர் பற்றாக்குறை, சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர் இல்ல. நீங்க இன்னும் சொல்ல போனா பாருங்களேன், யாரும் ஆசிரியர்களை வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு மற்றதுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்றது நியாயம். பாடத்திட்டத்தை நடத்துறதுக்கு பரீட்சை வேற யாரை போடுவீங்க சார்? 40 பேருக்கு ஒரு ஆசிரியர்னா வினா தேர்வுன்னு சொன்னா 20 பேருக்கு ஒரு ஆசிரியர். ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கை இன்னொரு நாள் தனியா விவாதிக்கலாம். இந்த +1 பிரச்சனைக்கு வருவோம். இந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் வைக்கிறதுன்றது நல்லதா கெடுதலா? தேவையில்லை சார். நீட் எக்ஸாமினேஷன் போன்ற பொது தேர்வு, நுழைவுத் தேர்வு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா 11th போர்ஷன் நடத்துவாங்க, 11th எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க சார், ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். சரி, +1ஐயும் +2ஐயும் சேர்த்து அந்த மதிப்பெண்ணை அக்ரிகேட் பண்ணி ஒரு சராசரியை கொடுத்து அதன் மூலமா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மற்றதுக்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் அல்லது கருத்தே இல்ல சார். அதுதான் வரப்போகுது. அத வரணும். இல்லனா நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு அட்மிஷன் பொது தேர்வுலாம் நடத்துவீங்க, நீட்டுங்கறீங்க. அப்புறம் அந்த இன்ஜினியரிங் தனி பொது தேர்வு நடத்த போறாங்க. இல்ல அதெல்லாம் எதுக்க போறாங்க? அரசு எதுக்க போகுது? எதுக்கு இவ்வளவு நேரம் ஏத்தாங்க சொல்லிட்டாரு. என்ன ஆச்சு? நீங்க பகடைக்காய்களாக ஆகிவிட்டார்கள் மாணவர்கள். நாங்க இவ்வளவு நாள் என்ன, அதாவது சார் போன வருஷமும் இப்படி தான் சொன்னாங்க, சிபிஎஸ்சிக்கு ஒரு சிலபஸ் தமிழ்நாடு இருந்துரும் நினைக்கிறீங்களா? இல்ல புரியுங்க, மாணவர்களுக்கு கெடுதல்னு சொன்னா அதை திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு வலிமை மக்கள்கிட்ட இருந்து வராதா? இல்ல மாணவர்கள் மாத்தி அமைங்க. ஆனா ஒரு கால அவகாசம் நீங்க ஏமாத்தாதீங்க பிள்ளைங்களை. போன வருஷம் பிள்ளைங்களை வெவ்வேறு சப்ஜெக்ட சேர்த்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த +1 தேர்வு அப்படின்றது மாணவர்களுக்கு நன்மையா? ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு நடத்துகிற அந்த கடினமான பணியை மேற்கொள்வதை விடுத்து நீங்க அங்க சொல்லலாம், கேரளாவிற்கு, கர்நாடகாவிற்கு, ஆந்திரா 78ல இருந்து இருந்துகிட்டு இருக்கு, கரெக்ட். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த தேர்வு ஒரு வருஷத்துக்கு ஒரு பப்ளிக் சார் கொத்தாரி என்ன சொன்னாரு? கொத்தாரி கல்விக்குழு என்ன சொன்னுச்சு? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு என்ன சொன்னுச்சு? தேர்வு எழுதுறவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை விட தேர்வு நடத்துறவங்களுக்கு அதிக கஷ்டம் இருக்குன்றது மாதிரி ஒரு ஆசிரியர் சொல்றாரு. அப்படி சொல்லவே இல்லைங்க. பல்வேறு கல்விக்குழுக்கள் அலசி ஆராய்ந்து பரிந்துரைத்த, நல்லா தெரியும், ஐயாவுக்கு அனுபவம் இருக்கு, கல்விக்குழுக்கள் பரிந்துரை ஒரு வருட 10வது வகுப்புல ஒரு பொது தேர்வுனா 12வது ஒரு பொது தேர்வு இருக்குங்க. இனிமே சொல்லுவீங்க 5வதுல ஒரு பொது தேர்வு, 8வதுல ஒரு பொது தேர்வு, 10 வரையிலும் வகுப்பு +1 +2ன்றது ஒரு கோர்ஸ் இருக்கட்டும். அது ரெண்டு, இப்ப நீங்க ஒரு 2 பாடத்தையும் சேர்த்து அதுல வரக்கூடிய மதிப்பெண் அக்ரிகேட் பண்றதுன்றது கோர்ஸ். இப்ப பிஏ பிஎஸ்சி மாதிரி, பிகாம் மாதிரி அது ஒரு +2ன்றது ஒரு கோர்ஸ். மாற்றி சிந்திக்கலாமே. 12வது வகுப்பு பொது தேர்விலே 11ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து 40 விழுக்காடு கேட்கப்படும், 60 விழுக்காடு 12வது பாடத்திலிருந்து கேட்கப்படும், 100 மார்க் கொடுப்போம். ஆனா வந்து 12வது பொது தேர்வு ஒரு முறை தான் சார். 24 மாசத்துக்கு முன்னாடி நடத்துனத ஒருத்தர் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா சார்? 20 மாசத்துக்கு முன்னாடி அதுதாங்க ட்ரிம்ஸ். இப்ப என்ன சார் சிசில என்ன செய்யறாங்க? 3 மாசத்துக்கு ஒரு இடம் முடிச்சிடுறாங்க இல்லையா? அது எடுத்துட்டாங்க. சிசியும் சிஸ்டம் சஸ்டைன் ஆகல. அப்ப அங்க போனாங்க பாருங்க. இப்போ நல்லா சொன்னாங்க. சிசின்னு ஒரு சிஸ்டம் கொண்டாந்தாங்களா சார்? கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். அது நல்லது தானே? இப்போ அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அது 3 மாசத்துக்கு ஒரு தேர்வு வச்சு அதுக்கு பிறகு அந்த 3 மாதம் ஒரு பாடம், அதுக்கு தேர்வு, அடுத்த 3 மாதம் ஒரு தேர்வு. அப்படி வச்சிட்டீங்க. யார் வைக்கிறது? 11க்கு வைங்க, 10க்கு வைங்க, 11க்கு வைங்க, 12க்கு வைங்க. ட்ரிம்சன் மெத்தட் வைங்க. அதாவது நீங்க ரெண்டையும் இந்த எக்ஸ்ட்ரீம்ல சொல்றீங்க இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம்? ஒன்னு செமஸ்டர் மெத்தட்ல கொண்டு வாங்க. 2 வருஷ பாடத்துக்கும் சேர்த்து இந்த வருஷம் ஜூன்ல படிச்சதுக்கு அடுத்த மார்ச்ல எழுதணும்ன்றீங்க. இல்லன்னு சொன்னா ட்ரிம்சன் மெத்தட் படி 9வது வரைக்கும் இப்ப தான் பண்றீங்க. திரு நலகல்லி, உங்க கருத்து என்ன இதுல? இதில் வந்து என்ன வேடிக்கைனா ஒரு மோசடியான ஒரு கல்வி சூழலில் எல்லாமே திருட்டுத்தனங்களை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஒரு கல்விங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி. அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு படைப்பியல் நோக்கில் அணுகி அதன் மூலமாக ஒரு கல்வியில் மேதமை அடைவதுங்கிற நிலைமை போய் இதில் வந்து ஒரு ஒரு கல்வி நியாயம் அது நடத்துறதெல்லாம் அரசு, செலவிடுவது மட்டுமே, செலவிடுறது முழுக்க அரசு, நடத்தக்கூடியவங்களாம் அரசு ஆசிரியர்கள், நடத்தக்கூடிய பள்ளிகள்லாம் அரசு பள்ளிகள், ஒரே மாதிரியான பாடத்திட்டம், ஒரே மாதிரியான வகுப்பறை, தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான சூழல், அப்படிலாம் இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா இருக்கும். அதான் சொல்றேன் நான். அப்படி இல்ல, அப்படி இல்லங்கிறது நீங்க யதார்த்தத்தை உணர்ந்துட்டு யதார்த்தத்தை உள்வாங்காம நம்ம வந்து கனவுல நம்ம சொல்ல முடியாது. அதான் நான் சொல்ல வரேன். நான் இப்ப நீங்க இருக்கிற சிஸ்டத்தை ஒருத்தர் தன்னுடைய சௌரியத்துக்கு வளைக்கிறாரு. நீங்க சொல்றதுக்கு பத்தி நான் பேசவே இல்லை. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 8 கனவா நிகழ்ந்துட்டு இருக்கு. 7 வயசுல தான் வந்து முதல் வகுப்புக்கு அனுப்பணுங்கிற ஃபின்லாந்து நிலைமைலாம் பத்தி நீங்க பேசவே இல்லை. இருக்கிறதுக்குள்ளேயே வந்து ஒரு யாரும் வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பாடத்திட்ட ஒரு வகுப்பு ஒரு ஆண்டு முழுக்க பாடத்தை நடத்தாம அந்த பாடத்தை வந்து அடுத்த ஆண்டுக்கு சேர்த்து நடத்துவாங்கன்னு ஒரு இதை உருவாக்கின கல்வியாளர்களுக்கோ யாருக்கும் இப்படி யோசனை கூட இருந்திருக்காது. அப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களுக்கு இழுத்துட்டு போகிற அந்த கல்வி அமைப்பு இருக்குது பாருங்கள். அந்த மதிப்பெண் போட்டிங்கிறது நீங்கள் எதையும் புரிஞ்சு படிக்க வேண்டியதில்லை, எதையும் அறிவில் ஏற்றிக்க வேண்டியதில்லை, வெறும் மதிப்பெண் வாங்கினா போதுங்கிற அந்த போட்டி மனநிலை வரும்பொழுது அது உந்தி தள்ளி வந்து எத்தகைய மனநிலையும் மாற்றிக்கொள்வதற்கு பெற்றோர்களுக்கும் சேர்த்து திருட்டுத்தனம் பண்ண வைக்குது.
அப்ப பெற்றோர்களே வந்து சுயநலன் வந்துட்ட பிறகு பெற்றோர்கள் மட்டும் இதுல நியாயமா இல்ல, இருக்க எல்லாரும் இதான் போறாங்களா சொல்றோம், சமூகத்தோடு சிந்திக்க வைக்குதுங்கிறது. யாரையும் நான் குறிப்பிட்டு குற்றச்சாட்டு சமூகத்தை சேர்த்து சிந்திக்க வைத்தது அரசு சேர்ந்து குழந்தையா இருந்து. அப்போ வந்து ஒரு 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 கல்வியே முழுக்க சீர்கிட்ட சூழல்ல ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு இதுலேருந்து வந்திருக்கிற மாற்றத்தை நான் கட்டாயம் நான் வரவேற்கிறேன். இது வந்து இப்போ இந்த திருட்டுத்தனத்திலேருந்து அவங்க தடுப்பதற்கு வேறு வழியில் அரசாங்கத்தாலே கட்டுப்படுத்த முடியாத சூழல்ல. இப்போ பார்க்க போனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நடத்துறதா, எப்படி நீங்கள் கேட்டீங்க வந்து போன ஆண்டு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி படித்து எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னு கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எதையும் புரிந்து படித்து ஒரு ஆராய்ச்சி மேலே இருக்கீங்கன்னா நியூட்டன் விதிகள் உங்களுக்கு ஆயுள் முழுக்க ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு ஆய்வு நிலையங்களுக்கு போனாலும் அதை தொடர்ந்து வாழ்க்கையில் எதை நீங்கள் கடைபிடிச்சாலும் அந்த விதிகளை நீங்கள் வந்து செயல்படுத்த முடியும். அப்பப்போ ஒரு மதிப்பெண் வாங்குதுங்கிற அடிப்படையில் வரும்போது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்படி ஓராண்டுக்கு இப்படி நினைவு வச்சிருப்பாருன்ட்டு. இந்த அடிப்படையில் புரிந்து படிக்கும்பொழுது இந்த பிரச்சனை இருக்க போகுது இல்லை. எவ்வளவு அடிப்படையில சார் புரிஞ்சுக்கிறது? நீங்க 1 இருந்து 10 வரையிலும் வருஷம் நடத்தி இல்லை இப்போ இல்லை நான் வந்து ஒரு +1 ல மட்டும் 2 வருஷம் படிப்பை படிச்சு 2 வருஷம் கடைசியில ஒண்ணா எழுதுங்க அப்படின்றது சிரமம். இல்லை இப்போ இந்த முடிவுன்றது என்ன? இப்ப நீங்க வந்து கல்வி ஒரு அனுபவம்ன்றது ஒரு இனிமையான அனுபவமா இருக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் வந்து வணிகம் இருக்குது, வெவ்வேறு செக்ஷன்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு போட்டியில் ஒருவரை வீழ்த்திட்டு அந்த சீட்டை இன்னொருத்தர் பறிச்சிக்கணும்னு நினைக்கிற குறுக்கு வழியெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ நிர்வாகத்தை நடத்துகிறவங்க, கொள்கையை வகுக்கிறவங்க தவறுகளை தடுக்கிற வேண்டிய இடத்துல அவங்களுக்கு வரவேற்கிறேன்னு சொன்னேன். அந்த அடிப்படை தான் நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வந்து இந்த வாதம் இருக்கு இல்லையா, எழுதுவது கடினம்ங்கிறது அப்படிங்கிறது இந்த சிக்கல் எங்கே வருதுன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆயுள் முழுக்க ஞாபகம் வச்சக்கூடிய விஷயம் சொல்லி கேட்குறீங்க. இது வந்து எப்படின்னா அந்த சிலபஸ் தன்னை ரிவைஸ் செஞ்சுக்கணும், அந்த அமைப்புக்குள்ளே இருக்கணும். இப்போ வந்து ஒரு கால்குலஸ்னு ஒன்று படிக்கிறாங்க அப்படின்னா கால்குலஸ் வந்து ஒரு 15 மார்க் வாங்குறதுக்கான கணக்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த கால்குலஸுங்கிறது வரலாற்றில் எப்படி வந்துச்சு, அந்த நியூட்டன் வந்து கால்குலஸ் கண்டுபிடிச்சாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போ அவர் வந்து நியூட்டன் வந்து தன்னுடைய ஈர்ப்பியல் விதிகளை மெய்ப்பிப்பதற்கு அன்றைய கணிதம் வந்து அவருக்கு பற்றாக்குறையாக இருந்தது. அதனால கால்குலஸ் ஒரு பொது கணிதவியலை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கணிதவியல் அவருடைய ஈர்ப்பியல் விதிகளை கண்டுபிடிக்க எப்படி உதவிச்சு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த அமைப்புக்குள்ள அடுத்து மாணவன் வந்து படைப்புகளை யோசிக்க முடியும். இது ஆயுசு முழுக்க மறக்கவே மறக்காது. இங்கே கால்குலஸுங்கிறது தனி அழகு, அது நியூட்டன் விதிகள்ங்கிறது தனி அழகு, ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடு தனி அழகு, குவாண்டம் தனி அழகு. இப்போ ஆனால் இதுக்கும் கணிதவியலுக்குமான தொடர்பு, இதற்கும் அறிவியல் வரலாற்றுக்குமான தொடர்பு, இப்படிப்பட்ட இணைந்த கல்வி முறை வந்துச்சுன்னா அந்த சிலபஸ் தானாகவே தன்னை ரிவைஸ் பண்ணிக்கும். யாரும் உட்காந்து நீ படிச்சியா இதுக்கு நான் மதிப்பெண் போடுவேன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இப்படிப்பட்ட கல்வி திட்டத்தை பற்றி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சூழலில் இருக்கும் கல்வி திட்டத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மளும் இருக்கும். இப்போ இரண்டாவது வந்து நான் நடத்த சாத்தியங்களை பற்றி சொன்னாங்க. ஏற்கனவே ஆந்திராவில் வந்து ஆந்திரா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆந்திராவில் இந்த இப்போ நம்ம அறிவித்திருக்கிற முறை என்பது கடந்த 7-8 ஆண்டுகளாக ஆந்திரா நடந்துக்கிட்டு தான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆந்திராட்டிருந்து இதை கடன் வாங்கியது கற்றுக்கொள்ள வேண்டும். ஆந்திரா அந்த வழிமுறையை கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த நிர்வாக சிக்கல்களை பற்றி பேச வேண்டியதில்லை. சமூக நன்மை, மாணவர்களுக்கான நன்மை, ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களை வந்து இந்த தனியார் மாணவர்களோட இந்த வகையில் வந்து சமப்படுத்தி இந்த சமமான ஒரு போட்டி வாய்ப்பை கொடுக்க முடியுமோ அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டியது ஒரு அரசுடைய பொறுப்பு, நம்ம கல்வியாளர்களுடைய பொறுப்பு. அந்த வகையில் வந்து இனிமேல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மூச்சு விட்டுக்கலாம். நம்மளாலேயும் போட்டி போட்டு இந்த போட்டி முறைக்குள்ள சில மதிப்பெண் பெற்று வந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த இது கொடுத்துருக்கு அப்படின்னு நம்புறேன். சமச்சீர் கல்வி வந்திருக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சமமான போட்டி அப்படின்றது இப்போ இதன் மூலமா நீங்க சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு துளசிதாசன் கை தட்டி 200% வரவேற்பேன் அப்படின்னு சொன்னீங்க. 2 பார்வைகள் முன்வைக்கப்படுது இந்த விவாதத்தில். ஒன்று கல்வி தரத்தை உயர்த்தும், இன்னொன்று தேர்வு சுமையை கூட்டும். இது வந்து மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்த நீங்கள் வந்து +1 +2 2க்கும் தேர்வு நடத்தி அந்த 2 ஆண்டு பாடத்தையும் அவங்க முழுமையாக படித்து அந்த 2 தேர்வு முடிவுகள் 2லையும் வர்ற மார்க்கை எடுத்து கூட்டி வகுத்து அதில் வரக்கூடிய பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் இனி கல்லூரி அட்மிஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தால் இந்த முயற்சி சரி. ஆனால் அகில இந்திய தேர்வுகள்ன்றது நடைமுறை யதார்த்தமாயிட்டே வருது. இந்த வருஷம் ஒரு மெடிக்கலுக்கு தொடங்குறது, அடுத்த வருஷம் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அப்படின்னு விரிந்து கொண்டே போகிற வாய்ப்பு இருக்குது. புதிய கல்விக் கொள்கைன்றது அதை தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கம் கொண்டு வர்ற அகில இந்திய அளவிலான ஒரு தேர்வு அப்படின்னு வந்துட்டா +1 +2 தேர்வுகளுக்கு என்ன பொருள் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? நிச்சயமாக
நான் உங்கள் 2 கேள்விக்கும் தனித்தனியாக பதில் சொல்ல விரும்புகிறேன். +1 +2 என்பது ஒரு கோர்ஸ் என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். இந்த +1 +2 கோர்ஸில் 2 வருஷமும் நடத்தி 2 வருஷத்திற்கும் பொது தேர்வு நடத்தி அதனுடைய ஆவரேஜ் மார்க்கைத்தான் நம்ம வந்து அவர்களுடைய எதிர்கால கல்வி திட்டத்திற்கு உயர்கல்வி போவதற்கான வழிவகையாக இருக்க முடியும் என்பது நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் அரசு, அதாவது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நுழைவுத் தேர்வுகளுக்கு மட்டும் மையமாக வைத்து இதை எடுத்து சென்றால் இங்கே +1 +2 என்பது கேள்விக்குறியாகிவிடாதா என்றால் மிக தெளிவாக ஒரு பதிலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நேட் தேர்வு என்பதை மட்டும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் சொல்வது போல 3000 சொச்சம் மருத்துவக் கல்லூரிக்காக 9 லட்சம் மாணவர்களிலிருந்து ஒரு 4 லட்சம் மாணவர்கள் தான் பயாலஜி படிக்கிறாங்க. அந்த 4 லட்சம் பேரில் ஒரு 1.5 லட்சம் பேர் தான் இந்த சேசிங்கில் இருக்கிறாங்க. இந்த 1.5 லட்சம் மாணவர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி சூழலையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த நீட் தேர்வினுடைய இது மேம்போக்காக பார்த்தால் தெரியாவிட்டாலும் தமிழக கல்வி சூழல் என்பது இந்த நீட் தேர்வினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் நிச்சயமாக இருக்கிறது. அதாவது ஒரு கல்ச்சர், ஒரு எஜுகேஷன் கல்ச்சர் விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு மட்டும் ஒரு அகில இந்திய தேர்வு வரப்போகிறது ஒரு சூழலை இந்த நீட் தேர்வு மட்டுமல்ல, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா நுழைவுத் தேர்வுகளும் உருவாக்கும். அதே நேரத்தில் இந்த +1 +2ல +1 பொது தேர்வையும் சேர்த்து படிப்பது நிச்சயமாக மாணவர்களுடைய அறிவு நலனுக்கும் உகந்ததாக இருக்கும். ஒருவேளை பொது தேர்வை நாம் எதிர்த்தாலும் கூட, மன்னிக்கவும், நுழைவுத் தேர்வை எதிர்த்தாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கும் இது வாய்ப்பாகவே இருக்கும். அறிவு வளர்ச்சிக்கு பயன்படும் கூட ஒரு நீட் தேர்வுக்காக மட்டுமல்லாமல் அவர்கள் எந்த ஒரு 3000 சீட்டு போயிடும், மீதி எல்லாம் தமிழ்நாடு தான் படிக்கணும். எந்த தேர்வை எதிர்கொள்வதற்காக இருந்தாலும் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு இந்த +1ங்கிறது அவசியமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே முழுமையாக +1ஐ படித்து வருவதற்கும் இந்த தேர்வு அவசியமா என்றுதான் நான் கருதுகிறேன். மத்திய அரசினுடைய தேர்வுக்காக மட்டுமல்லாமல் நம்முடைய வளர்ச்சி என்பது எதிர்கால பொது தேர்வினால் அளக்கப்படுவதல்ல, அது தெரிஞ்சுக்காங்க. அறிவு வளர்ச்சி என்பது வகுப்பறையிலே ஆசிரியர் மாணவர்களோடு ஊடாடி அவருடைய திறன்களை வெளிப்படுத்துவது. அதற்காகத்தான் அதை தொடர் முழுமை மதிப்பீடுங்கிறாங்க. ஆகையினால தான் ஆசிரியருக்கு ஒரு தன்னாட்சி உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆசிரியரால் தான் அறிவை வளர்க்க முடியும், பொது தேர்வினால் வளர்க்க முடியாது. சார், நம்ம ஊரில் ஆசிரியர்களுக்கு தனியாக டிஸ்கிரிப்ஷனாக ஒரு மார்க் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நிறைய பாரபட்சங்கள் இருக்குது. இல்லை, அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை பாருங்க. நீ ஆசிரியர் பாடம் நடத்தலைன்னு சொல்லுவீங்க, அதில் புது ஊழல் வந்துடும் சார். ஆசிரியர் சுயநலமாக இருக்கான்னு சொல்லுவீங்க. எப்பவுமே ஆசிரியர் தான் அந்த வேலையை செய்யணும். வேலை செய்யற வேற யாரும் தனியார் பள்ளி ஆசிரியர் ஒப்படைக்க போறீங்களா? தனியார் பள்ளி அவங்களே வந்து ஒரு தனியார் பள்ளிக்கு நான் முழுமையான எதிர்ப்பு. எனக்கு தனியார் பள்ளி தனியார் பள்ளி இருக்கு, நடைமுறையில் இருக்கு. அந்த முறையை நடைமுறையில் இருக்கிற தனியார் பள்ளி ஆசிரியர் கொண்டு வருவது, எப்படி நெறிப்படுத்துவது என்ற திட்டங்களை தீட்டுவதை விட்டுவிட்டு, அதாவது ஏதோ ஒருவர் சொல்லுகிறார் என்பதற்காக, மத்திய அரசிலிருந்து ஒன்று சொல்லுகிறார் என்பதற்காக அதை நோக்கி சென்றால் நம்முடைய ஒரு நோக்கம் பாழ்பட்டு விடும். அதுதான் முக்கியம். நோக்கம் இருக்கு, நோக்கம் நீங்கள் சொல்ல அறிவு தான் வளரணும். அறிவு வளர்வதற்கு இப்போ ஆசிரியருக்கு பயிற்சி வேணுமா இல்லையா? இப்போ சிசி ஆரம்பித்தாங்க, ஆசிரியருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆசிரியர் பயிற்சி இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே எல்லாம் ரெக்கார்டை மட்டும் பதிகிறாங்க, அந்தந்த இதில் ரெக்கார்டு பதிகிறாங்க. அப்போ ஆசிரியருக்குரியான ஒரு பயிற்சி வேணும். அதே மாதிரி தான் செயல்வழி கற்றல்னு ஒன்று வந்ததுங்க. அதுவும் ஆசிரியர்களுக்கு சும்மா ஒரு வாரம் 3 நாள் 2 நாள் பயிற்சி. செயல்வழி கற்றல்னால் பெரிய பிரமாண்டமான கல்வி. அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட கல்விக்கு ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பயிற்சி வழங்கப்பட்ட நாட்கள் 3 நாட்கள். அப்போ அதை பாருங்கள், நீங்கள் அந்த நோக்கத்தை பார்க்கணும். அப்போ தான் அங்கே அறிவு வளரும். நீங்கள் தேர்வு மட்டும் வச்சுட்டா எப்படி அறிவு வளரும்? தேர்வுல அறிவு வளரும் என்பது ஒரு சரியான கணக்கே அல்ல. தேர்வை நீக்க வேண்டும், தேர்வு இல்லாத ஒரு படைப்பை நோக்கிலான கல்வி முறை வேண்டும்னு சொல்கிற நாங்கள் தான், பேராசிரியர் கல்யாணி உட்பட நாங்களாம் நீண்டகாலமாக அதை வந்து ஒரு நீண்டகால கனவாக வச்சு போராடிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பேராசிரியர் கல்யாணி தான் இந்த ஒரு கோரிக்கையே கடந்த 10 ஆண்டுகளாக எந்த கல்வி மாநாட்டுக்கு போனாலும் இது ஒரு முதன்மை தீர்மானமாக சேர்க்க சொல்வார். இந்த +1 +2 சேர்ந்து நடத்துறது மிகப்பெரிய மோசடி, கல்வி மோசடி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வலியுறுத்தி சொல்கிறோம். இது 2 பிரிவுகளை பிரித்து பார்க்கணும். இப்போ நீங்களே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எல்லா லட்சியங்களும் அடைஞ்ச பிறகு தான் இது இருக்குமான்னு சொல்லி காத்திருக்காம இப்போ நடக்கிற ஒரு கல்வியியல் மோசடியை தடுப்பதற்கான ஒரு தற்காலிக திட்டமாக அதை பார்க்கணும்.
இது எல்லாத்துக்குமான ஒரு சர்வ தற்காலிக நிவாரணி. திட்டமா கல்வி முழுக்கவே வந்து சரியாக்கிடும் நடைமுறை அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. இல்ல ஒரு பேசிக்க புரிஞ்சுங்க சார். தற்காலிக திட்டமா பார்க்கணும். நடைமுறை இவ்வளவு வருடங்களாக எந்த ஒரு கல்லூரியில் போய் அட்மிஷன் வேணும்னாலும் +2ல என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாய் என்பதுதான் அதுக்கு விடை. உடனே நாங்கள் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் மாணவர்களை எப்படியாவது +2வில் அதிக மதிப்பெண்கள் பெற வைக்க வேண்டும். ஆமா, அவன் வாழ்க்கையில என்னவாகணும்ன்றது அந்த +2 மதிப்பெண் தான் முடிவு பண்ணதுன்னு இப்ப இருக்கிற சிஸ்டம் இருக்கு. சில பள்ளிகளில் 11வது வகுப்புலயே 12ஆம் வகுப்பு பாடத்தை நடத்தி எப்படியாவது என்ன வேணும் 12வதுல நிறைய மார்க் எடுக்கணும். அந்த மதிப்பெண்கள் எடுப்பது எப்படி? 2 வித்தியாசங்க. அங்க அனலைஸ் பண்ணி பார்க்கறது இல்ல, அப்ளிகேஷன் ஓரியன்டாவும் ஆன்சர் கிடையாது. புத்தகத்துக்கு பின்னாடி என்ன வினாக்கள் இருக்கோ அதுக்குள்ள விடைகளை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தோங்க. ஒண்ணு பொறுங்க சார். இப்ப அடுத்தது வந்துட்டோங்க. நீங்க இப்ப அனைத்து இந்திய அளவில் பொது தேர்வு நுழைவுத் தேர்வுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க +1 படிக்க மாட்டோம், +2 படிக்க மாட்டோம், 60 மார்க் வாங்கினா போதுன்னு வாங்கிக்கிட்டு போய் இங்க போய் அட்டெண்டன்ஸ் கொடுப்போம். எங்களுடைய பயிற்சி பூரா அனைத்து இந்திய பொது நுழைவுத் தேர்வுக்கான இப்போ அதாங்க நடக்குது. பல பள்ளிக்கூடங்களில் வட மாநிலங்களில் பள்ளிக்கூடத்தில் பெயர் இருக்குமே தவிர அவருடைய பயிற்சி எல்லாம் நீட்டுக்கும் அனைத்து இந்திய பொது தேர்வுக்குமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் 16%, மகாராஷ்டிரா 6%, தமிழ்நாட்டில் 0.6 விழுக்காடுன்னு சொல்றோமே. என்ன காரணம்? இங்க பள்ளிக்கூடத்து பாடத்தை படிச்சு நம்ம மாநில பாடத்திட்டம் தான் நமக்கு முக்கியம்னு சொன்னதுனால நம்ம இப்படி போனோம். நீங்க சொல்லுங்க சார், ஒன்னு அனைத்து இந்திய பொது தேர்வுக்கு இந்த மாணவனை தயாரிக்க வேண்டுமா, அறிவுஜீவிகளாக்க வேண்டுமா, இல்ல +1ல நான் போலீஸ்காரன் வேலை பார்க்க போறேன் 2 in 1 வராதா சார்? இது அறிவும் வளரும், அகில இந்திய தேர்வுலையும் ஜெயிப்போம், அதுக்காக போலீஸ்காரர் வேலைக்கு போனாலும் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை தரும். அதெல்லாம் 3 கோரிக்கையும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அங்க அரசியல் நுழையக்கூடாதுங்க. அங்க அரசியல் நுழையக்கூடாது. எந்த ஒரு அரசும் தன்னுடைய கொள்கையை கல்வியின் மூலமாக தான் திணித்திருக்கிறது என்பது வரலாறுங்க. எந்த ஒரு அரசாங்கம் வந்து ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வகுக்கும். அந்த கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா இப்ப புதிய கல்விக் கொள்கை சமஸ்கிருத தனி டிபார்ட்மெண்ட், சமஸ்கிருத இத்தனை கோடி ரூபாய். என்னத்துக்கு கல்விக் கொள்கை என்பது என்ன? அறிவு மனிதனுக்கு மாணவனுக்கு வளரணும்னா அது பேஸ்ல சிந்திக்கணுமே தவிர இந்த அதிரடி அறிவிப்புகளால் நம்ம பெரிய கைத்தட்டி மகிழ்ச்சியா வரவேற்க முடியாது. எதை அதிரடி அறிவிப்புன்றீங்க? புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு சொல்றீங்களா? இல்லங்க, மத்திய அரசு தான் சொல்றேன். இப்ப பாருங்க, நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப மாநில அளவில் நடத்தப்படுகிற இந்த தேர்வு முக்கியமா, இல்ல மத்திய அரசு நுழைவுத் தேர்வு எல்லாவற்றுக்கும் நடத்த போகிறதா? அப்படி நடத்த போகிறது என்று சொன்னால் எந்த அடிப்படையில் நடத்த போகிறது? அதற்கான பயிற்சிகள் நீங்க பாடத்திட்டத்தை மாற்றி அமைங்க சார், கற்பிப்பு முறையை மாற்றி அமைங்க சார். இதெல்லாம் செய்யாம +1க்கு காமன் எக்ஸாம்ஸ் கொண்டு வர போறோம், கிரேடு சிஸ்டம் கொண்டு வர போறோம். இப்படிப்பட்ட அதிரடி அறிவிப்புகள் எங்களுக்கு வேண்டாம். இவர் சொன்னது மாதிரி அறிவுஜீவிகளாக உருவாக்குவதற்கு கல்வி வல்லுநர்கள் அழைத்து பாடத்திட்டத்தை 90% இருக்கா, இன்னும் 10% சேருங்க சார். இன்னைக்கு NCERT சிலபஸ்ல 90% SCR நம்முடைய ஸ்டேட் சிலபஸ்ல இருக்கு. ஆனா ஏன் சார் மாணவர்கள் தோற்று போறாங்க? அங்க கற்பிப்பு முறையும் அந்த கற்றல் தேர்வு முறையும் சரியாக இல்லை. அதிரடின்னு எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ரேங்க் வேணான்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து பரவலாக வரவேற்கப்படுது. காமன் எக்ஸாமினேஷன் சொல்றாங்க. இது ரெண்டு எப்படி அதிரடி? பல ஆண்டு காலம் பெற்றோர்கள் கேட்ட, கல்வியாளர்கள் கேட்ட கோரிக்கை தானே அது. ஏன் இன்னைக்கு ஓரிரு நாட்களில் அறிவிப்பு எதுக்கு வருது? இந்த ஸ்டம் மெத்தட் இருக்குங்க. எதுக்கு பாடத்திட்டம் நீங்க கொண்டு வந்த திட்டம்லாம் அந்த செயல்வழிக்கு திட்டம் நினைச்சு அது வேற சார். இப்ப சொல்லி இருக்கிறது எப்படி அதிரடின்னு சொல்ல முடியும்? இதுக்கு வந்து கோரிக்கை இருந்திருக்கு சமூகத்துல, அது நல்ல விளைவை தரும்னு சில கல்வியாளர்கள் நம்புறாங்க. கோரிக்கைகள் இருந்துன்னு சொல்றாங்க இவங்க. ஆனா அந்த கோரிக்கைகளை வைத்து பரிசீலிக்க வேண்டிய கால அவகாசம் மிக குறைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கல்வியிலே ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு 10 வருஷத்தை யோசிக்கணும்ன்றீங்களா? 10 வருஷம் இல்லைங்க, 10 வருஷம் நான் சொல்லல. ஒரு கல்விக்குழுங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டிலாம் போட்டுருக்காங்க, அரசு வைக்கப்பட்டிருக்கு, பலமுறை கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. எந்த கமிட்டி கன்சல்ட் பண்ணிச்சு? கமிட்டி இருக்கு, இதுக்கு கமிட்டி போட்டிருக்காங்க. கல்வியாளர்கள் வந்து இதுக்கு பரிந்துரை கொடுத்த பிறகுதான் அந்த ரேங்க்ன்ற முறை ஒழிச்சதுக்குமே கல்விக்குழுவினுடைய ஒரு நிபுணர் ரேங்க் முறையை ஒழிச்சதே கூட கல்வியாளர்கள் சிந்தனையாளர்களுடைய கமிட்டி கொடுத்த பரிந்துரை பேர்ல தான். இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்திருக்கீங்க? மாநில அளவில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு தனியாக சான்றிதழ் வழங்கப்படும். நீங்க அறிவிக்கலையே தவிர சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சான்றிதழ் வழங்கினா வெளியே வராதா? திருப்பி என்ன சொல்றீங்க? வழங்கினாலும் அதை விளம்பரப்படுத்தக்கூடாது. மெட்ரிக் பள்ளி கேட்கணும் அறிவிப்பு எதுக்கு வழங்கணும், எதுக்கு அதை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி அது வாய்ப்பு போடணும். இன்றைக்கு கூட வந்து செய்தித்தாள் டெய்லி வந்து கூட ரேங்க் இல்லனா ரேங்க் இல்ல, அதுக்கு எதுக்கு திரும்ப அவங்க பரிசு தரணும்? நான் அதை தாங்க கேள்வி கேட்கிறேன். அப்ப என்ன நீங்க மாநிலத்தில் இந்த மாதிரி அறிவிப்புகள் ஏன் வருது? இன்னைக்கு மெட்ரிக் பள்ளி இயக்குநரகம் ஒரு அறிவிப்பு விட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
எந்த ஒரு பள்ளியும் இல்ல அது அவங்களாக வந்து எங்கள் பள்ளி இதை பண்ணாங்கன்னு சொல்லி போடக்கூடாதுன்னு இப்போ ஒரு மெடிக்கல் கவுன்சிலுக்கு ஒரு எத்திக்ஸ் சொல்றாங்களே, டாக்டர்ஸ் வந்து தங்களை சுயதம்பட்டம் அடிச்சுக்க கூடாது, அதை வணிகமாக்க கூடாதுன்னு சொல்றது மாதிரி இந்த ரேங்க்ன்ற முறை வேணான்னு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுத்திருக்கோம், எனவே நாம இதை பண்றோம்னு சொல்றாங்க. சரிங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஆனா அதுல வந்து அவங்க வந்து இன் பிரின்சிபல் ரேங்க்ன்றதே கிடையாதுன்னு சொன்ன பிறகு ரேங்க் அடிப்படையில பரிசு தர்றது, சான்றிதழ் தர்றது, அதை ஊடகத்துல மட்டும் வெளியிட வேணாம்னு சொல்றதுன்றது தவறு. அது தவறானதல்லவா? தரக்கூடாது. வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். அதுல உறுதியா நிக்கிறோம். அதைத்தான் நீங்கள் உறுதியாக ஒரு முடிவை எடுக்கிற போது உறுதியாக எடுங்கள். அப்ப இதற்கும் ஆசை அதுக்கும் ஆசைன்னா அது தப்பு, தவறு. அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இப்போ 11th எக்ஸாமினேஷன்ல கூட நீங்க 11th எக்ஸாமினேஷன் வைக்கிறோம்னு காரணம் 11th போர்ஷனை நடத்துறது இல்ல, 12வதுல போய் நடத்துறாங்க, 12வது நடத்துறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் முதல் செமஸ்டர்ல பாதி சிலபஸ் 11th தான் வருது, இங்க நிறைய மார்க் போறவன் அங்க தோத்து போறான் அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 11வது வகுப்பு பாடத்தை முழுமையாக நடத்துறதுக்கு எத்தனை ஆய்வு அலுவலர்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க? மாவட்ட அளவில், வட்ட அளவில், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், உங்களுடைய ஆய்வு அலுவலர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்களா? இன்ஸ்பெக்ஷன் நடக்குதாங்க பள்ளிக்கூடத்துல? எங்க காலத்துல எல்லாம் வருஷத்துக்கு ஒரு 2 தடவை இன்ஸ்பெக்ஷன் நடக்குங்க. உங்க காலத்துல எவ்வளவு பள்ளி இருந்தது? இப்ப பள்ளி அதுக்கு தான் ஆய்வு அலுவலர். எவ்வளவு பள்ளிகள் இருக்கு? எத்தனை டைரக்டர்? 100 பள்ளி இருந்த இடத்துல இன்னைக்கு 1000 பள்ளிகள் இருக்கு. இன்னைக்கு எத்தனை டைரக்டர் இருக்காங்க? எத்தனை ஜாயிண்ட் டைரக்டர் இருக்காங்க? எத்தனை சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் இருக்காங்க? எத்தனை கல்வித்துறை அதிகாரிகள் இருக்காங்க? அப்ப அப்படியே இருந்தாங்க. இந்த விவாதம் வந்து எது மாணவர்களுக்கு சமூக நன்மை, எது மாணவர்களுக்கு நன்மை, எது சமமான போட்டியை விரிவுபடுத்தி கொடுக்கும், கொஞ்சம் இருங்க, எது சமமான போட்டியை விரிவுபடுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல இருந்து நீங்க கொள்கையை வகுப்பீங்களா? இது வந்து வெறும் நிர்வாக பிரச்சனை வச்சுக்கிட்டு, ஆசிரியர்கள் பத்தலைங்கிறத வச்சுக்கிட்டு தேர்வு முறையில் வந்து மதிப்பெண் போட நீங்க முதல்ல முடிவுக்கு வாங்க. இல்ல நானே கேட்கிறேன், நீங்க முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. 11வது வகுப்பு பாடத்தை முழுமையாக நடத்துகிறார்களா என்று ஆய்வு செய்வதற்கு ஆய்வு அலுவலர்கள் இருக்கிறார்கள். ஆய்வு அலுவலரே தேவையில்லை சார். அவன் பரீட்சை நடத்தி முடிச்சுட்டு அதுல கொஸ்டின் பேப்பர் பார்த்தாங்கன்னாலே எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றாங்கன்னு பார்த்தாலே பாடம் நடத்துனாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. அதுக்கு ஆய்வு எல்லாம் பண்ணணும்னு என்ன இருக்கு? தேர்வை நேர்மையா நடத்தினா போதும். திருடாம தடுங்கங்கறோம், திருட சொல்லிட்டு பிடிக்காதீங்கங்கறோம். நீங்க அதுதான் திருடனை வந்து திருடாம தடுக்கணுமே தவிர திருட சொல்லிட்டு பிடிக்க கூடாது சார். நம்மள்ட்ட ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் நம்பிக்கை வைங்க சார். 11வது பாடம் நடத்த சொல்லுங்க சார். ஆய்வாளர்களுடைய சரிபார்ப்பு சொல்லுங்க சார். எப்படிங்க நீங்க திருப்பி நீங்க அப்ப 7வது எங்க டிஜிட்டல் பிட் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தனியார் பள்ளிகள் தங்களுக்கான மாணவர்கள் வந்து இப்போ அதிக மதிப்பெண் காட்டணும்னு ஒரு போட்டி போடுற ஒரு உலகத்துல நீங்க வந்து அந்த ஆசிரியர்களே வந்து +1க்கு மார்க் போடுவாங்கன்னா எப்படி நீங்க நம்புவீங்க? தனியார் பள்ளியில எப்படி நம்புவீங்க நீங்க? 9வதுல என்ன பண்றாங்க, 8வதுல என்ன பண்றாங்க? அப்ப எல்லாம் நம்பிக்கை இல்ல. அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டும் கவனிக்கிறீங்க. இல்ல இதுக்கு என்ன காரணம்? நீங்க ஒரு ஆசிரியராக இருந்ததுனாலயோ என்னவோ நீங்க வந்து நிர்வாக பார்வையில இருந்தே பார்க்கறீங்க. அது இன்ஸ்பெக்ஷன் நிர்வாகம் இல்ல, பொது சமூக பார்வையில மாணவர்களுக்கு இல்ல மாணவனுடைய தரம் உயர நிர்வாகம் இல்ல. இங்க அடிப்படை கேள்விங்கிறது என்ன தெரியுமா? சமமற்ற போட்டி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில வந்து 11, 12 ரெண்டையும் படிக்கிறாங்க. ஆனா சில பணக்கார வீட்டு மாணவர்கள் தனியார் பள்ளிகள்ல பிராய்லர் பள்ளிக்கூடங்கள்ல வந்து 11, 12 ரெண்டுலயும் சேர்த்து ஒன்னா படிக்கிறாங்க. இந்த சமமின்மையை போக்குவதற்கான வழி என்ன அப்படின்னு யோசிக்கும் போது முன்னேற்றாது. நீங்க திருப்பி அடிப்படை கல்வி மாற்றத்தை பத்தியே பேசுறீங்க. ஏதேனும் ஒரு வகையில இருக்கிற மோசடியை தடுப்பது எப்படி? ஒரு கண்ணுக்கு எதிராக ஒரு மோசடி நடக்குது. முழுமையாக பாடம் நடத்துகிறார்களா என்பதை ஆய்வு செய்வதற்கு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு நாளும் போய் ஒருத்தர் ஆய்வு பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்கு. யார் ஆய்வு செய்ய முடியும்? ஒரு நிமிஷம், நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன். நம்முடைய ஒரு நிமிடம். இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றவரு, ஆனா எல்லா பள்ளிக்கூடம் போய் ஆய்வு செய்யறதுக்கு இப்படி ஆட்கள் கிடப்பாங்க. ஆட்கள் பற்றாக்குறை, இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. இவருடைய வாதத்திலே முரண்பாடு இருக்கு. ஏன்னா எல்லா பள்ளிக்கூடத்தையும் போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னா ஆய்வாளர்கள் இல்லைங்கிறாரு. ஒரு பெரிய ஒரு கமிட்டியினுடைய ஒரு எஜுகேஷன் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன். வாத்தியார் நல்லா இருக்கணும், தலைமை ஆசிரியர் நல்லா இருக்கணும்ன்றதெல்லாம் மாற்று கருத்துல அவங்க கடமை செய்யணும்ன்றதெல்லாம் மாற்று கருத்துல பேசலாம். திரு துளசிதாசன் குறுக்கிட்டீங்க. நான் சாரி டு டிஸ்டர்ப். 11ஆம் வகுப்புக்கு ஒரு பொதுத் தேர்வு தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறதா அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த தேர்வு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி அவருக்கு தெரியுமா? இந்த அரசு எடுத்திருக்க முடிவை இதனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்து இப்பொழுது கிடைக்கிற ஒரு விமோசனத்தை ஒரு பரந்துபட்ட பார்வையோடு பார்க்காம தொடர்ந்து எடுத்த ஒரு முடிவை நம்ம வந்து இவ்வளவு தீவிரமாக எதிர்த்தோம்னா நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையும் கையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நழுவ விடுறது எப்படி சரி? அப்புறம் இதில் தனியார் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள்ங்கிற பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகி தமிழ்நாட்டு மாணவர்கள் அப்படின்னு பார்க்கலான்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்போ அரசு பள்ளிகள் எடுத்து ஆய்வு பண்ணாலும் இருக்கிற அனைத்து பள்ளிகள்லையும்
முழுமையாக இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் வரும். நம்ம அப்படி பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. பொதுவாக தமிழக அறிவு சூழல்ல இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கப்போ அது எல்லா விதமான மாணவர்களுக்கும் எந்த அளவுக்கு பயன் தரும், அதை எப்படி எடுத்துட்டு போகலாம், இதில் 1008 விமர்சனங்களை தொடர்ந்து தீவிரமாக வைக்கிற பொழுது ஒரு முன்னெடுப்பாக அரசு ஒரு அறிவிப்பை அறிவிக்கிற பொழுது அதுக்கு இப்படி நம்ம ஒரு கட்டையை போட்டோம்னா அது என்ன பயன் தரும் சமூகத்துக்கு? மொத்தம் 9 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. 9 லட்சம் மாணவர்கள் +2 எழுதுறதுல 11ஆம் வகுப்பு படிக்காமல் எத்தனை பேர் வருவாங்க? நீங்கள் 2 செக்மெண்ட்டாக பிரிக்கிறீங்க. தனியார் பள்ளி மாணவன் மட்டும்தான் +2 படிக்கல, +2 மட்டும் படிச்சுட்டு வரான், +1 படிக்கல. அரசு பள்ளி மாணவர்கள் +1 பாடத்தை படிச்சுட்டு தான் +2க்கு வரான். இது சரியான கூற்றான்னு அவர் சொல்கிற, ஐயா சொல்கிற ஆய்வையே நடத்தி பார்த்தா தெரிஞ்சிடும் உண்மை. நான் அப்படி பார்க்க விரும்பலை. தனியார் அரசு அப்படின்னு பார்க்காம தமிழகத்தினுடைய குழந்தைகள் 9 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறவர்களுக்கு 2 ஆண்டுகளும் சேர்த்து உண்டான அறிவை மிக தெளிவாக கொடுத்தோமானால் அவர் 2 விதமான, ஒன்று தமிழ்நாட்டில் தான் படிக்கணும், என்ஜினியரிங் மெடிசன் எல்லாம் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்கள் நீட் விடுங்க, அது ஒரு துரதிர்ஷ்டம், அதை எதிர்க்க வேண்டிய பிரச்சனை நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அதை தாண்டியுமே உயர்கல்வியில் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளுக்கு +1 அடிப்படை தேவை இருக்குங்கிற அடிப்படையில் தான் இதை அணுகணும். அப்படி அணுகாமல் நாம் இதை வர்றதுக்கான தடைகளை ஆசிரியர் இல்லை, திருத்த முடியாது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்குது? எல்லாமே ஸ்கூலில் தான் நடக்குது. எல்லா எக்ஸாம்ஸுமே டிஆர்பி நடத்துகிறாங்க, போலீஸ் நடத்துகிறாங்க, ரெவென்யூ நடத்துகிறாங்க, டிஎன்பிசி நடக்குது. இதெல்லாம் இந்த தேர்வையும் பெரும்பாலும் நாம் தான் நடத்தி கொடுக்குறோம். அப்போது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு இறுதியில் நடைபெறுகிற பொதுத் தேர்வு ஒன்று கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்கு. இப்போது கவர்மெண்ட் இப்போ நடத்திட்டு இருக்கு. ஆண்டில் பொதுத் தேர்வு ஒன்று அரசு நடத்தி கொண்டு இருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சரியான முறையில் நடத்தணுங்கிறது தான் அரசோட முடிவாக இருக்குது. தேர்வே இல்லாமல் இல்லையே. 11ஆம் வகுப்பு படித்து அதில் வெற்றி பெற்று தான் 12ஆம் வகுப்புக்கு போகிறான். அப்போ 11ஆம் வகுப்பு தேர்வு சரியில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நடத்தலாம் தான் யோசிக்கிறதே தவிர அரசு 11 நடத்தாமலே இல்லையே. எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா பள்ளிகள்லையும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்குது. அது சரியாக நடக்கலை. அதை சரியாக நடத்துவதற்கான முயற்சியாக தான் நம்ம பார்க்கணும். அது பொது தேர்வா பார்த்து அதுக்குண்டான எல்லா எஸ்டாப்ளிஷ்மென்ட் சிரமம் அப்படி பார்க்க தேவையில்லை. பொது தேர்வு 11, 12 என்பது ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் மாணவர்கள் படிச்சாங்களா இல்லையா, நடத்துனாங்களா இல்லையான்றது ஒரு இன்சென்டிவ் இருக்குல்ல. ஒரு இடத்துல ஒரு அதை கண்காணிக்கிறதுக்கு, அதை உறுதி செய்யறதுக்கு ஒரு தேர்வு வேண்டாமா? அங்கதான் சார் நாங்க மாறுபடுறோம். இப்போ ஒரு தேர்வு இருக்கு. வகுப்பிலே அனைத்து பாடங்களையும் மாணவர்கள் கற்க வேண்டும். துளசிதாசன் தெளிவா சொன்னார். இப்போவும் +1ல ஒரு தேர்வு நடத்துறீங்க, யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறீங்க. அதே ஸ்கூல்ல அதே வகுப்பறையில தேர்வு நடத்தி பாஸ்ன்னு அறிவிச்சிடுறீங்க. தேர்வு நடக்குது, கேள்வித்தாள் இருக்கு, அதே வகுப்புல கேள்வித்தாள் தர்றீங்க, ஒரு மாணவன் எழுதுறான், அது விடை திருத்துறீங்க, அதுக்கு பிறகு அவர் பாஸ் ஆகுறாரு, மேலதிகாரி பார்வைக்கு போகுது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது, ஸ்ட்ரிக்ட் ஆக போகுது, அவ்வளவுதானே. என்னத்துக்குங்கிறேன் என்ன நம்பிக்கையில் அது இல்லாமல் போகுதுங்கிறேன். ஏன் பொது தேர்வு? அதாவதுங்க, நீங்கள் நினைக்கிறீங்க, சார் கூட சொன்னார், இந்த கல்வி அல்லது கற்பிப்பு அல்லது கல்வி என்பது ஆசிரியரை மட்டும் சார்ந்தது மாதிரியும் மற்றதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியும் பேசுகிறீங்க. கல்வி என்பது ஒரு முறை மாதிரி. அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், குருகுல காலத்தில் வேணால் ஆசிரியர் தான் எல்லான்னு இருக்கலாம். இப்போ அப்படி இல்லைங்க. ஒரு கல்வி, தரமான கல்வி இருக்கணும்னா ஆசிரியர் இருக்கணும், அந்த இடங்கள் இருக்கணும், பாடத்திட்டங்கள் இருக்கணும், பாடத்திட்டங்களுடைய எக்ஸிக்யூஷன் இருக்கணும், அது மேற்பார்வை இருக்கும். ஒரு சிஸ்டம். இது கல்விங்கிறது ஒரு சிஸ்டம். அதனால் நீங்கள் கல்வியை பற்றி பேசும்போது நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க, ஆசிரியர்லாம் குறை, அவர்கள் நடத்தலை அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஆசிரியரை இழிவுபடுத்துவதாகும். ஏன்னா அவர்களும் பல சிக்கல்கள். யாரும் இழிவுபடுத்தல, இல்ல இழிவுபடுத்தல, அவர்னால தான் குறை என்று சொல்லுகிறார். தனியார் பள்ளியில +1 நடத்தல, அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு? அந்த +2 மட்டும் 2 வருஷம் நடத்துறாரு அந்த ஆசிரியர். என்னன்னு சொல்றது? அதற்கு உரிய ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுல எந்த விதமான கருத்து. எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? யார நீங்க என்ன செய்ய முடியும்? தனியார் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் போய் அரசு கல்வித்துறை எதுக்கு? கல்வி நிர்வாகம், அந்த தனியார் பள்ளி நிர்வாகமே அதை செய்யுது. அது யார் நடவடிக்கை எடுக்க போறாங்க? கல்வித்துறை எதுக்கு இருக்கு? ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இருக்கு? நீங்க ஒரு நாம்கேவஸா ஒரு தேர்வு வைக்கிறீங்க, அது அவங்க எழுத கடந்து போயிடுறாங்கன்னு கேட்டேன். ஏன் ரெகக்னிஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். கல்வித்துறை தானே எல்லாமே, அதுக்கு ஏன் ரெகக்னிஷன் ஏற்பு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். அப்போ அவங்களுக்கு அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் வேண்டிய அளவு பணம் வாங்கிக்கிறாங்க, அதை கட்டுப்படுத்தலை. அங்கே அலுவலர்கள் போகும்போது அந்த பணம் தான் அவர்களுக்கு தெரிகிறது, அவர்கள் விட மாட்டுக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடணும். அது இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் வளர விட்டுட்டு நான் பரீட்சை வைக்கிறேன், பசங்களை போய் கஷ்டப்படுத்துகிறேன்னா என்ன அர்த்தம்?
ஒவ்வொரு வானிலையும் பேசுகிறேன். ஒரு பக்கம் சொல்கிறீங்க பையங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறீங்க, மார்க் சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறீங்க. அப்போ ஆண்டு 9 வரைக்கும் அப்பப்போ படிச்சுட்டு மறந்து வர்றான். 10வது வந்தோடனே ஒரு தேர்வு, 11வது வந்து ஒரு தேர்வு, 12வது ஒரு தேர்வுனா என்ன? அப்போ ஸ்ட்ரெஸ் இல்லையா? அப்போ ஒரு நியாயம்னா எல்லாம் ஒன்று போல பேசணுங்க. 9வது இதான் ஸ்ட்ரெஸ். நீங்க வந்து ஒரே ஒரு வகுப்பு பாடத்தை 11 படி நடத்தி முடிச்சுட்டு நீங்க 2 வருஷம் வச்சு பண்றதா பெரிய கல்வி கற்றல்ல இனிமை வேண்டும், அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமா இருக்கணும், அதுல எல்லாம் மாற்று கருத்துல அது அறிவை விரிவாக்குறதுக்கானது இருக்கணும். நடைமுறையில் என்ன நடக்குது சார்? ஏன் 11க்கு வரல? ஒரு கால் நூற்றாண்டு காலம் வந்து ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு. கடந்த 20 வருஷம் 10 வருஷம் தீவிரமா மோசடி நடந்திருக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. நானும் அதான் சொல்றேன். ஓரளவுக்கு தீர்க்கும் அப்படின்ற அடிப்படையில் தீர்க்கும்னு சொல்லுவீங்க. நான் சொல்றேன் நடத்த மாட்டாங்க. இனிமே +2 பாடத்தை மட்டும் நடத்துவாங்க. 2 வருஷ பாடத்தை ஒரே வருஷத்துல. கற்றல் சுமை, படிப்பு சுமை இருக்கிறது என்பதற்காக ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை பரிச்சை வச்சுக்கிட்டே வரீங்க. 9 வருஷம் சரி, நன்றி. மாறுறீங்க, 11வது ஏன் மாறுறீங்க? அப்ப அப்படியே வர வேண்டியதானே? அப்ப அதுக்கு மட்டும் ஒரு நியாயம், எதுக்கு ஒரு நியாயமா? இல்ல ஒரு குழந்தை வளர அதுக்கு மேல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாரத்தை வைக்கலாம்ல. அவங்களுக்கு சுமக்கிற தாங்குற சக்தி வருதுன்னு தானே அர்த்தம். ஏதேனும் ஒரு இடத்துல நீங்க தேர்வு நடத்தி தான் ஆகணும். தாங்குற சக்தினா 2 வருஷம் சேர்ந்து வைக்கலாம்ல. உங்க ஆர்குமெண்ட் இருக்கட்டும். தாங்குற சக்தி வருது இல்ல, 2 வருஷம் 10வது வகுப்புல பொது தேர்வு எழுதிட்டாங்கல்ல ஒரு வருஷத்துல. அப்ப அவங்க தாங்குற சக்தி வந்துருது இல்ல. அப்ப 2 வருஷத்துல ஒரு தேர்வு வைக்கலாம்ல. அப்ப அங்க தாங்குற சக்தி வரும்ல. சரி, உங்க ஆர்குமெண்ட் அங்க கொண்டு போங்க. சரி, நலகிள்ளி உங்க கருத்து? இல்லை, இப்போ வந்து நான் தெளிவாக வரையறு சொல்கிறேன். வந்து இப்போ ஐயா சொல்கிற மாதிரி நான் ஆங்கில வழி கல்வி என்பது தரமற்ற கல்விங்கிற கொள்கை இருக்கிறேன். நான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடிப்படையில் என்ன தாய்மொழி கல்வியில் தான் வந்து மிகச்சிறந்த அறிவை கொடுக்க முடியும். நம்ம அதை பற்றி இங்கே விவாதம் கிடையாது. இப்போ இங்கே நடந்து கொண்டிருக்கும் மோசடியை தடுப்பதற்கு என்ன வழி? இது இந்த சமூகத்தில் கொஞ்சம் இங்கே இருக்கிற ஒரு மோசடியான கல்வி சூழலில் ஏற்கனவே இதனால் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு பணக்கார பள்ளி வீட்டில் படிக்கிற மாணவர்களோட எந்த அளவுக்காவது ஒரு சமமான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? அதற்கான முயற்சி எடுக்க முடியுமான்னு நீண்டகால கோரிக்கைகள் வைத்து நம்மளோட நீண்டகால கல்வி பயணத்தில் இது ஒரு சின்ன நிலையா நீங்கள் இப்போ 11ஆம் வகுப்பையும் சேர்த்து படிங்க, சேர்த்து நடத்துங்க, அதுக்கு ஒரு தேர்வு வைங்க அப்படின்பது கூடுதல் அழுத்தம் கிடையாது. அதுக்கும் அந்த மதிப்பெண்ணு ஒரு கணக்கு எடுத்துங்க. சொல்ல போனால் 2 வருஷ படிப்பை வந்து 1 வருஷ படிப்பை 2 வருஷமா நீட்டி திரும்ப மனப்பாடம் பண்ண வச்சு அந்த மாணவர்கள் ஒரு மனநோயாளியாக்கி இதுதான் மிகப்பெரிய மன அழுத்தம் கொடுக்க போகுது. 2ஆ பிரித்து எழுதுனால மன அழுத்தம் குறையுமே தவிர கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு படி முன்னேற்றம். நம்ம இன்னும் நீண்ட படிகள் கடக்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு சின்ன முன்னேற்றமாக கட்டாயமா வருகைக்கும் கருத்து பயிர்க்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.